Hello everyone, welcome to Bhuvaablush Healthy Breakfast Recipes Day 1 out of 100. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வல்லாரை கீரையை யூஸ் பண்ணி ஒரு தோசா இன் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் அண்ட் அதோட சட்னி. இந்த ரெசிபி கீரையே சுத்தமாக பிடிக்காதவங்களுக்கும் கீரை வாடியே ஆகாதவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப் ஆஃப் தோசையாக வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். நமக்கு நியர்பையில் அவைலபிளாக இருக்கிற கீரைங்களில் வல்லாரை கீரையும் ஒன்று. அதை நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆட் பண்ணிக்கிறது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் வாங்கின வல்லாரைக்கீரையை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அது சட்னிக்கு தனியாகவும் பேட்டருக்கு தனியாகவும் எடுத்து பிரித்து வச்சுட்டேன். சட்னியோட பேஸ்க்கு தேவையான தக்காளி, வெங்காயம், காய்ந்த மிளகாய், ஜீரகம், புளி, உப்பு இது எல்லாமே ஆட் பண்ணி அதில் வல்லாரைக்கீரையை போட்டு வதக்கி எடுத்து அரைச்சி சட்னி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேட்டருக்கு தனியாக வெங்காயம், ஜீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்து வல்லாரைக்கீரை கூட தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தனியாக ஒரு பவுலில் ஒரு ஆளுக்கு 2 எக்குன்ற கணக்கில் உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை எக் கவுண்ட் எடுத்துகிட்டு அந்த எக்கை வந்துட்டு எக் ஒயிட்டும் யோக்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். உடச்சி ஊற்றிட்டு எக் வேணான்றவங்க இந்த ஒரு ப்ரொசீஜரை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். நம்ம சேனலோட 100 days 100 ரெசிபீஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததும் இது மாதிரி ரெசிபீஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றதை கமெண்ட்ஸை சொல்லிவிடுங்க. இப்போ நம்ம பேட்டருக்காக எக் ஒயிட் அண்ட் யாக்கை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். தென் ஆனியன்ஸை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பேட்டருக்காக நீங்கள் மாவு யூஸ் பண்ணுறது வீட்லேயும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நார்மலாக இட்லி தோசாவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி. அப்படி இல்லைன்னா இன்கேஸ் உங்களுக்கு பண்ணுறதுக்கு டைம் இல்லை, இமிடியேட்டாக நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் போது பக்கத்தில் இருக்க இடத்துல நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்துட்டு ஐடி ஃப்ரெஷ்ஷோட இட்லி தோசா பேட்டர் எப்போவுமே வாங்கிட்டுருக்கேன். இப்போது ரீசெண்டாக வந்துட்டு அதில் வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு மல்டிக்ரெயின் பேட்டர் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டருக்கு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த வல்லாரை பேஸ்ட் ப்ளஸ் அதை நான் ரிவர்ஸில் பிளெண்ட் பண்ணி வச்சுருப்பேன். லைக் பொடி பொடியாக நம்ம தேங்காய் துருவுற பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அது வந்துட்டு நமக்கு ஃப்ளேவருக்கும் அண்ட் அந்த கீரையோட சாப்பிட்ற தன்மை வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அது வந்துட்டு எனக்கு பெட்டராக இருக்கணுன்றதுக்காக நான் அது மாதிரி கொஞ்சம் துருவன மாதிரி போட்டு வச்சுருப்பேன். மீதியை வந்துட்டு நான் நல்லா பிளெண்ட் பண்ணி பேட்டரோட மிக்ஸ் பண்ணிவிடுவேன். இப்போ ரெடி பண்ண பேட்டரில் மறக்காமல் சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க. பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தவாவை தோசைக்கல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தோசைக்கல்லை காய வச்சு நார்மலாக தோசை ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. தோசை ரவுண்டாக தான் வரணும்னு அவசியம் இல்லை, ரவுண்டாகவே வாய்க்குள்ளே போகிறதும் இல்லை. ஸோ ஷேப் ஒன்றும் இதில் பெருசாக டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டு போகிறது இல்லைங்கிறதுனால எப்படி தோசை ரெடி பண்ணாலும் தோசை தான். எனிவேஸ் நான் ரெடி பண்ண தோசை ரவுண்டாக வந்துருச்சு. இன்றைக்கி ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது மாதிரி ரெசிபிக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.